Hi friends, welcome to Cricket 360. இன்னைக்கு ஐபிஎலோட குவாலிஃபயர் 1 கேம் பிட்வீன் கேகேஆர் வெர்சஸ் எஸ்ஆர்எச் பற்றி ஒரு மேட்ச் ப்ரெடிக்ஷன். இந்த வீடியோவில் ஒரு ஃபேண்டசி டீமும் தரேன், அதுவும் கொஞ்சம் டீட்டெயில்டான ஃபேண்டசி வீடியோவாக தரேன். ஸோ ஃபுல் வீடியோவையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த மேட்ச் எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ நரேந்திர மோடி கிரிக்கெட் ஸ்டேடியம் இன் அகமதாபாத். இந்த சீசன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மிக்சட் பேஸ் விக்கெட்டாக தான் இருந்தது. பேசர்ஸ்க்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் இந்த சீசன் 175, ஆவரேஜ் செகண்ட் இன்னிங் ஸ்கோர் 171. 7 மேட்ச் இங்கே இந்த சீசன் நடந்திருக்கு. அதில் ஒரு மேட்ச் நோ ரிசல்ட்டாக போயிருக்கு. பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் 2 தடவை ஜெயிச்சிருக்காங்க. பேட்டிங் செகண்ட் பண்ண டீம் 4 தடவை ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இது ஒரு சேசிங்க்கு சாதகமான கிரவுண்டாக தான் இருக்குது. ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் பிட்வீன் கேகேஆர் வெர்சஸ் எஸ்ஆர்எச் பற்றி பார்த்தோம்னா 26 டைம்ஸ் ஐபிஎல்ல மோதி இருக்காங்க. இதில் 17 டைம்ஸ் கொல்கத்தா நைட் ரைடர்ஸும் 9 டைம்ஸ் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தும் ஜெயிச்சிருக்காங்க. இந்த சீசனில் ஒரு கேம் மோதி இருக்காங்க. அது சீசன் ஸ்டார்டிங்கில் நடந்த மேட்ச். ரொம்ப க்ளோஸாக போன மேட்சை 4 ரன்ஸில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் ஜெயிச்சிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் பற்றி பார்த்தோன்னா இந்த சீசனில் அவங்களோட பாசிட்டிவ்ஸ்னால் ஓப்பனர்ஸோட பேட்டிங், அவங்களோட ஃபாஸ்ட் பவுலர்ஸோட ஃபார்ம், ஒரு ஃபியர்லெஸ் பேட்டிங், ஒரு 2-3 ரெக்கார்ட் ஸ்கோர்லாம் அடித்தாங்க. ஸோ அந்த ஃபியர்லெஸ் பேட்டிங் தான் அவங்களோட பாசிட்டிவ்ஸ் அப்படின்னே சொல்லலாம். நெகட்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா அவங்களோட மிடில் ஆர்டர் பேட்டிங் எக்ஸப்ட் கிளாசன் பெருசாக பர்ஃபார்ம் பண்ணல. 3 மேன் பேட்டிங் டீம் வச்சுருக்காங்க. அபிஷேக் சர்மா ஹெட் அண்ட் கிளாசன் அடிக்கலைன்னா எந்த பேட்ஸ்மேனும் ஒரு பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ண மாட்டேங்கிறாங்க. குவாலிட்டி ஸ்பின்னர்ஸ் இல்லை. ஸ்பின்னர்ஸ் ஒரு பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணாதது அவங்களுக்கு ஒரு நெகட்டிவாக இருக்குது. இன்னொன்று, ஆல்ரெடி ஏற்கனவே இந்த சீசன் ரொம்ப க்ளோஸாக போய் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் கிட்ட தோற்றுருக்காங்க. இந்த அகமதாபாத் பிச்சிலையும் ஏற்கனவே நடந்த மேட்ச் எகெயின்ஸ்ட் ஜிடியும் தோற்றுருக்காங்க. ஸோ கோயிங் இன் டு திஸ் மேட்ச் இதெல்லாம் கன்சிடர் பண்ணி பார்க்கும்போது இவங்களை நம்ம ஃபேவரேட்ஸ்ன்னு சொல்ல முடியும். நெக்ஸ்ட் கேகேஆர் பற்றி பார்த்தோன்னா இந்த சீசனில் அவங்களுடைய பாசிட்டிவ்ஸ்ன்னு பார்த்தா இவங்களுக்கும் ஓப்பனர்ஸோட பேட்டிங் தான். பட் இப்போ பில் சால்ட் இருக்க மாட்டார். நெக்ஸ்ட் இவங்களோட ஆல்ரவுண்டர்ஸ் ஃபார்ம், நரேன் அண்ட் ரசலோட ஃபார்ம், இவங்களோட ஸ்பின்னர்ஸ் ஃபார்ம் அண்ட் ஒரு ஃபியர்லெஸ் அட்டிடியூட். இவங்களும் பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எச் மாதிரியே நிறைய 220 ஸ்கோர்ஸ்லாம் அடித்தாங்க. ஸோ அது அவங்களுக்கு ஒரு பெரிய பாசிட்டிவ். நெகட்டிவ்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஓப்பனரில் இப்போ சால்ட் இல்லை, அது அவங்களுக்கு ஒரு நெகட்டிவ். மிடில் ஆர்டர் பேட்டிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்கன்சிஸ்டண்ட்டாக இருக்குது. வெங்கடேஷ் ஐயர், ஸ்ரீயாஷ் ஐயர் இவங்க எல்லாமே ஒரு சில கேம்ஸ் மட்டும்தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அது அவங்களுக்கு ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ். ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்கன்சிஸ்டண்ட்டாக தான் இருக்குது. குஜராத் டைட்டன்ஸோட இங்கே நடக்க வேண்டிய மேட்ச் அவங்களுக்கு நடக்கல. ஸோ இந்த பிச்சில் அவங்க விளையாடாததும் அவங்களுக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னே சொல்லலாம். பட் எஸ்ஆர்எச் ஆல்ரெடி இந்த சீசன் ஒரு தடவை ஜெயிச்சிருக்காங்க, இன்ஃபார்ம் இருக்காங்க. எஸ்ஆர்எச்சை கம்பேர் பண்ணும்போது இவங்க கொஞ்சம் கன்சிஸ்டன்ட் கிரிக்கெட் விளையாண்டு இருக்காங்க. ஸோ கோயிங் இன் டு திஸ் மேட்ச் இந்த பிச் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா பேசஸ்க்கு சாதகமாக இருக்குது. 2 டீமோட பேசஸும் கொஞ்சம் ஈக்குவலான இருக்காங்க. ஒருவேளை எஸ்ஆர்எச்சோட பேசஸ் ஸ்லைட்லி எகடாக இருந்தாலும் பேட்டிங் வைஸ் பார்க்க போகும்போது அவங்கள விட இவங்களுக்கு கொஞ்சம் ஒரு பெட்டர் எட்ஜ் இருக்குன்னு சொல்லி நான் பார்க்குறேன். ஸோ ஐ ப்ரெடிக்ட் கேகேஆர். இப்போ ஃபேண்டசி டீம் அண்ட் டிப்ஸ் பற்றி பார்ப்போம். இந்த தடவை ஃபேண்டசி டீம் கொடுக்க போகும்போது கொஞ்சம் நிறைய டீட்டெயில்ஸ் கொடுக்கலான்னு சொல்லி நான் இந்த வீடியோவை நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன். ஏற்கனவே இந்த வீடியோவில் சொன்ன மாதிரி ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் இந்த சீசனில் இந்த கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா 175, ஆவரேஜ் செகண்ட் இன்னிங் ஸ்கோர் 171. இதை தாண்டி ஓப்பனர்ஸ் எவ்வளோ தூரம் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸ் எவ்வளோ பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, பேசர்ஸ் எவ்வளோ விக்கெட் எடுத்திருக்காங்க, ஸ்பின்னர்ஸ் எவ்வளோ விக்கெட் எடுத்திருக்காங்கிற மாதிரியான டீட்டெயில்ஸை நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ இந்த சீசன் அகமதாபாத்தில் பேட்ஸ்மேன்ஸ் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஸ்டாட்ஸை பார்ப்போம். இந்த சீசன் மொத்தம் 6 கேம் அங்கே நடந்திருக்கு. ஒரு கேம் அபார்டன்ட் ஆயிருக்கு, ஒரு பால் கூட போடாமல். ஸோ அந்த ஒரு கேமை நம்ம விட்டுருவோம். மற்ற 6 மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஓப்பனர்ஸ் எவ்வளோ அடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 674 ரன்ஸ் அடிச்சிருக்காங்க. இன் 444 பால்ஸ். அவங்க ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தீங்கன்னா 151. இதில் ஃபஸ்ட்டு ஃபியூ கேம்ஸில் ஓப்பனர்ஸ் அவ்வளோ சரியாக பர்ஃபார்ம் பண்ணல. பட் லாஸ்ட் ஒரு ஃபியூ கேம்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த டாப் 3ல 3 பேர் செஞ்சுரி அடிச்சிருக்காங்க. கோலி கூட ஒரு மேட்ச் 80 கிட்ட அடிச்சிருந்தாரு. சுபம் கில், சாய் சுதர்ஷன் ஓப்பனிங் பண்ண போகும்போது சிஎஸ்கேவோட செஞ்சுரி அடிச்சவங்க வந்தாங்க. ஆல்சோ பார்த்தீங்கன்னா வில் ஜாக்ஸ் ஒரு செஞ்சுரி அடிச்சிருக்காரு. ஸோ அந்த டாப் 3 பேட்ஸ்மேன்ஸ் யார் நல்லா விளையாடுறாங்களோ அவங்கள எடுக்கிறது நல்லது அப்படிங்கிறது இந்த ஸ்டாட்ஸ் காட்டுது. ஆல்சோ 3 to 7 இதில் அந்த 7th ஃபினிஷர் அப்படிங்கிறவருக்கு பெரிய ரோல் கிடைக்காது. பட் ஸ்டில் நம்ம அந்த 3 to 7 அப்படிங்கிறத தான் நம்ம மிடில் அண்ட் லோவர் ஆர்டராக கன்சிடர் பண்ண முடியும். அந்த 3 to 7 பார்த்தீங்கன்னா பேட்டிங் ஸ்டாட்ஸ் இந்த சீசன் இங்கே 1266 ரன்ஸ் அடிச்சிருக்காங்க. இன் 797 பால்ஸ். ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தீங்கன்னா 158. ஸோ ஓப்பனர்ஸை விட இந்த மிடில் ஓவர்ஸில் விளையாடுறவங்க தான் நல்ல ஸ்கோரிங் ரேட்லையும் விளையாடி இருக்காங்க. யூஸ்வலி பார்த்தீங்கன்னா பவர் பிளேயில் தான் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக் ரேட்ஸ் கொஞ்சம் நிறைய டீமுக்கு நல்லாயிருக்கும். பட் இந்த கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா மிடில் ஓவர்ஸ் ஆடுற போகும்போதும் ஸ்ட்ரைக் ரேட் நல்லா இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 3 to 5 இருக்கிற யாராவது ஒரு நல்ல மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் உங்கள் ஃபேண்டசி டீமில் வைக்கிறது
ரொம்ப நல்ல விஷயம். நெக்ஸ்ட் இங்க ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அண்ட் மீடியம் பேசர்ஸ் வந்து எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கிறத பார்ப்போம். அஃப்கோர்ஸ் ஸ்பின்னர்ஸை விட எப்போதுமே ஒரு டீமில் வந்து பேசர்ஸ் தான் அதிகமாக இருப்பாங்க. ஒரு 3-4 மீடியம் பேசர்ஸ் அண்ட் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வச்சிருந்தா 2 ஸ்பின்னர் மாதிரி தான் வச்சிருப்பாங்க. ஸோ அவங்க தான் அல்டிமேட்லி நிறைய ஓவர்ஸ் போடுவாங்க. ஸோ பேசர்ஸ் அதாவது வந்து ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அண்ட் மீடியம் பேசர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து 128.3 ஓவர்ஸ் போட்டிருக்காங்க. ரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1332 ரன்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது வந்து அவங்களோட ஸ்ட்ரைக் ரேட் அண்ட் எக்கனாமி ரேட்டு தான். ஸோ 43 விக்கெட்ஸும் எடுத்திருக்காங்க. ஸோ பேசர்ஸ் தான் இங்கே அதிகமாக விக்கெட் எடுத்திருக்காங்க. அதில் ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தீங்கன்னா வந்து எவ்ரி 17 பால்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து பேசர்ஸ் வந்து இங்கே ஒரு விக்கெட் எடுக்கிறாங்க. எக்கனாமி ரேட் வந்து கொஞ்சம் ஹையர் சைடில் இருக்குது 10.32. அஃப்கோர்ஸ் ஏன்னா அவங்க பவர் பிளேலையும் வந்து போடுறாங்க, டெத் ஓவர்லையும் போடுறாங்க. ஸோ அவங்களுடைய எக்கனாமி ரேட்டுங்கிறது வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். பட் வந்து பார்த்தீங்கன்னா 17 பால்ஸுக்கு ஒரு விக்கெட் எடுக்கிறாங்க. ஸோ வந்து நிறைய பேசர்ஸ் வந்து தான் இங்கே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ நல்ல பேசர்ஸை வந்து நம்ம ஃபேண்டசி டீமில் வைக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸ்பின்னர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து 87.5 ஓவர்ஸ் தான் போட்டிருக்காங்க. ரன்ஸ் கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க, 793 ரன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. விக்கெட்ஸும் பார்த்தீங்கன்னா வந்து 19 விக்கெட்ஸ் தான் எடுத்திருக்காங்க. இவங்க பவுலிங் ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தீங்கன்னா வந்து 27 இருக்குது. அதாவது வந்து எவ்ரி 27 பால்ஸ் தான் வந்து ஸ்பின்னர்ஸ் இங்கே ஒரு விக்கெட் எடுக்கிறாங்க. பட் எக்கனாமி ரேட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, 9.6 தான் இருக்குது. 9.6ங்கிறதே வந்து ஒரு ஹை எக்கனாமி ரேட்டு தான். பட் ஸ்டில் இட்ஸ் ஓகே அப்படின்னு நான் சொல்லுவேன் நான். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸை விட இங்கே பேசர்ஸ் தான் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதுக்காக ஸ்பின்னர்ஸே எடுக்கக்கூடாதா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா எடுக்கலாம். இப்போ கேகேஆர்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டி ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. அந்த மாதிரி குவாலிட்டி ஸ்பின்னர்ஸை எடுக்கலாம். மற்றபடி வந்து கொஞ்சம் எக்கனாமிக்கலாக போடுறாங்கிறதுக்காக மட்டும் ஒரு ஸ்பின்னர் எடுத்தீங்கன்னா இந்த கிரவுண்டில் வந்து உங்களுக்கு வேலைக்கு ஆகாது. ஸோ ஃபேண்டசி டீம் பார்த்தீங்கன்னா இதுதான் என்னோட ஃபேண்டசி டீம். பேஸ்ட் ஆன் வந்து இந்த ஸ்டாட்ஸ், பிச் கண்டிஷன்ஸ் இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நான் வந்து இந்த டீம் எடுத்திருக்கேன். ஹென்ரி கிளாசன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நல்ல ஃபார்ம்லேயும் இருக்கார். ஆல்சோ மிடில் ஆர்டரில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த கிரவுண்டில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ அதனால் கிளாசன் எடுக்கிறது வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குது. குருபாஸும் ஒரு விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் தான். பட் கண்டிப்பாக நம்ம வந்து ஆல்ரவுண்டர்னு வரப்போகும்போது நிறைய எடுத்துடுறோம். அவர் ஓப்பனிங் தான் விளையாடுவார். ஸோ 2 ஓப்பனர்ஸ் நீங்கள் எடுத்திங்கன்னா வந்து 2 டீம்லேயும் 2 ஓப்பனர் எடுக்கணும். அதுலேயே 4 ஸ்லாட் போயிடும். அந்த 4 ஸ்லாட்டில் வந்து யாராவது ஒருத்தர் ஃபெயில் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. கம்பேர்ட் டு வந்து அபிஷேக் சர்மா அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட் 2 பேரும் நல்ல ஃபார்மில் இருக்கிறதுனால குருபாஸ் வேறு வழி இல்லாமல் நான் வந்து ட்ராப் பண்ணுறேன். ஒருவேளை நீங்கள் குருபாஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா வந்து பின்னாடி பாருங்கள், நான் எடுக்கிற பவுலர்ஸில் ஒரு கேகேஆர் பவுலரை வந்து நீங்கள் ட்ராப் பண்ணலாம். அது யாருங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. பேட்ஸ்மேன்ஸ் பார்த்தீங்கன்னா நான் வந்து 3 பேட்ஸ்மேன் எடுத்திருக்கேன். 2 பேட்ஸ்மேன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எஸ்ஆர்ஹெச்சில் இருந்த அபிஷேக் சர்மா அண்ட் டிராவிஸ் ஹெட் இவங்க 2 பேருமே ரொம்ப நல்ல ஃபார்மில் இருக்காங்க. அபிஷேக் சர்மா தான் இந்த சீசன் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக 6 அடிச்சிருக்காரு. ஆல்சோ இந்த கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா வந்து லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு வந்து ஒரு நல்ல ரெக்கார்டு இருக்குது. இதையும் நான் வந்து சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். இந்த 2 பேருமே வந்து நல்ல லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன்ஸாக இருக்கிறதுனால இவங்க 2 பேரையும் எடுக்கிறது ஒரு இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேகேஆர்லேருந்து ஸ்ரேயாஸ் ஐயர் அட்லீஸ்ட் ஒரு மிடில் ஆர்டர் பிளேயராவது வந்து நம்ம நிச்சயம் எடுக்கணும். லெஃப்ட் ஹேண்டருக்கு வந்து ஒரு நல்ல ரெக்கார்டு இருக்குங்கிறதுனால நீங்கள் வெங்கடேஷ் ஐயரை கூட எடுக்கலாம். பட் வெங்கடேஷ் ஐயர் இந்த சீசனில் வந்து ஸ்ரேயாஸ் ஐயர் பர்ஃபார்ம் பண்ண அளவுக்கு கூட பர்ஃபார்ம் பண்ணல. மும்பை இந்தியன்ஸோட அந்த 2 மேட்ச்சில் மட்டும்தான் பர்ஃபார்ம் பண்ணார். ஸோ ஸ்ரேயாஸ் ஐயர் எனக்கு வந்து ஒரு பெட்டர் சாய்ஸாக தோணுது. இப்போ ஆல்ரவுண்டர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து நான் 3 ஆல்ரவுண்டர் செலக்ட் பண்ணியிருக்கேன். சுனில் நரேன் வந்து ஓப்பனிங்கே இறங்குறாரு, நல்லா பவுலிங்கும் போடுறாரு. இந்த பிச்சில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டி ஸ்பின்னர்ஸ் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இவர் ஒரு குவாலிட்டி ஸ்பின்னர், பவுலிங்கும் நல்லா போட்டிருக்காரு, பேட்டிங்கும் டாப் ஆர்டரில் இறங்குறதுனால வந்து அவர் கண்டிப்பாக ஒரு ஆட்டோமேட்டிக் சாய்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஆண்ட்ரூ ரசல். கேகேஆர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மிடில் அண்ட் லோவர் ஆர்டரில் வந்து நமக்கு ஒரு நல்ல அட்டாக்கிங் பேட்ஸ்மேன் வேணும். அந்த ஒரே ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த சீசன் வந்து ரசல் தான் இருக்கார். அடிஷ்னலாக ஒரு பவுலிங்கும் போடுறாரு. ஸோ கண்டிப்பாக அவரை நம்ம எடுத்து தான் ஆகணும். நிதிஷ் ரெட்டி சேம் வித் நான் பார்த்தேன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி மிடில் ஓவர் பேட்ஸ்மேன்ஸ் வந்து இங்கே ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நிதிஷ் ரெட்டியும் மிடில் ஓவர்ஸில் தான் வராரு, 1 or 2 ஓவர்ஸ் போடுறாரு. ஸோ ஒரு பவுலிங் ஆப்ஷனும் இருக்கிறதுனால வந்து கம்பேர்ட் டு அதர் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸ் வந்து இவர் ஒரு பெட்டர் சாய்ஸாக நான் பார்க்குறேன். பவுலர்ஸ் பார்த்தீங்கன்னா நான் வந்து 4 பவுலர் எடுத்திருக்கேன். இதில் எஸ்ஆர்ஹெச்சில் இருந்து 2 பவுலர், 2மே பேசர்ஸ், பேட் கமின்ஸ் அண்ட் நட்ராஜன். இந்த பிச்சு வந்து கொஞ்சம் இன்ஷியலாக சீமும் ஆகும். ஸோ அதனால் பேட் கமின்ஸ் ஒரு நல்ல சாய்ஸ்ன்னு நினைக்கிறேன். போக போக கொஞ்சம் ஸ்லோவாக டவுனும் ஆகும். அவர் நல்ல ஸ்லோ கட்டர்ஸ் கூட போடக்கூடிய ஒரு பவுலர் பேட் கமின்ஸ். நட்ராஜன் இந்த சீசன் சோஃபார் எல்லா கேமுமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு வராரு. இல்லை ஆனால் அவருக்கு ஸ்விங் அப்படிங்கிறது வந்து வராது. அவர் வந்து யாக்கர்ஸில் தான் வந்து ரிலே பண்ணி இருப்பார். ஒருவேளை அவர் நீங்கள் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து புவனேஸ்வர் குமாரை கூட எடுக்கலாம். கேகேஆர்லேருந்து 2 பவுலர்ஸ் பார்த்தீங்கன்னா மிச்சல் ஸ்டார்க். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பிச் வந்து கொஞ்சம் இன்ஷியலாக சீம் ஆகும். ஸோ வந்து நல்லா வந்து ஸ்விங் பண்ணக்கூடிய ஒரு பவுலர். இன்னொரு ஸ்விங் பண்ணிக்கக்கூடிய ஒரு பவுலர் பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்ஆ. அவரை கூட நீங்கள் வைபவ் ஆர்ஆர்ஆவை கூட எடுக்கலாம். மிச்சல் ஸ்டார்க் வேண்டாம் நீங்கள் நினச்சிங்கன்னா. இல்லை எனக்கு ஆல்ரெடி வந்து நரேனும் இருக்காங்க,
நெக்ஸ்ட் ரசூலும் இருக்காங்க. நீங்கள் வருண் சக்கரவர்த்தியை நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் 4 பவுலர் வேண்டாம் எனக்கு, அதுக்கு பதிலாக ஒரு பேட்ஸ்மேன் வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வந்து குருபாஸ் இல்லைன்னா வந்து வெங்கடேஷ் ஐயரை கூட நீங்கள் வந்து கேகேஆர்லேருந்து எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து வருண் சக்கரவர்த்தி இந்த பிச்சில் வந்து ஓரளவுக்கு குவாலிட்டி ஸ்பின்னர்ஸ் வந்து நிச்சயம் சக்சீட் ஆவாங்க. இவர் இந்த சீசனில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பர்பிள் கேப் லிஸ்ட்டில் வந்து 3rd இருக்கார். ஸோ இவர் நல்லா வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இவரை எடுக்கிறதும் வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் பிக்காக தான் நான் பார்க்குறேன். நெக்ஸ்ட் கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸஸ் பார்த்தீங்கன்னா வந்து சுனில் நரேனை தான் நான் வந்து கேப்டனாக சூஸ் பண்ணியிருக்கேன். அஃப்கோர்ஸ் இந்த சீசனில் அதிக ஃபேண்டசி பாயிண்ட் எடுத்துக்கிறது பார்த்தீங்கன்னா சுனில் நரேன் தான். பேட்டிங் பவுலிங் ரெண்டுமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாரு. ஸோ அவரை தான் நிறைய பேர் சூஸ் பண்ணியிருக்காங்க. நம்மளும் சேஃபாக விளையாடணும்னா அவரை தான் சூஸ் பண்ணணும். ஒருவேளை நம்ம வேறு யாரையாவது கேப்டனாக போட்டு சுனில் நரேன் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டார்னா அது நமக்கு ஒரு பெரிய லாஸ் தான். டிராவிஸ் ஹெட்டை வைஸ் கேப்டனாக போட்டிருக்கேன். ரீசன் வந்து அகமதாபாத்தில் தான் வந்து வேர்ல்ட் கப் ஃபைனலும் நடந்தது. இங்கே ஒரு நல்லா விளையாண்டாரு. இந்த சீசனில் நடந்த லீக் மேட்ச்சில் வந்து பெருசாக பர்ஃபார்ம் பண்ணலைனாலும் வந்து இந்த கிரவுண்டோட டைமென்ஷன்ஸை வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கக்கூடிய ஒரு பிளேயர், நல்ல ஃபார்மில் இருக்கார். ஸோ அதனால் அவர் வைஸ் கேப்டன் சாய்ஸாக நான் சூஸ் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் நான் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுறேன், ஒரு டிஃப்ரெண்ட் கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணுறேன், ரெகுலராக இருக்கிறது இல்லாமல் கொஞ்சம் நான் ரிஸ்க் எடுக்க விரும்புகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து வேறு கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸஸ் பார்த்தீங்கன்னா வந்து கிளாசன் இந்த சீசன் வந்து கேகேஆருக்கு எகென்ஸ்டாக நடந்த அந்த ஃபர்ஸ்ட் லீக் மேட்ச்சில் வந்து ரொம்ப நல்லா விளையாண்டாரு. ஸோ அவரை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அபிஷேக் சர்மா இந்த சீசனில் அதிக 6 அடிச்சிருக்கிறவர். அவர் தான் ஸ்பின்னர்ஸை ரொம்ப நல்லா விளையாடுறாரு. ஸோ மிடில் ஓவர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவங்களுக்கும் 2-3 ஸ்பின்னர் இருக்காங்க. ஸோ கேகேஆருக்கும் பார்த்தீங்கன்னா அதில் நிதிஷ் ராணா வந்து பவுல் பண்ணுறாராங்கிறது எனக்கு தெரியல. பட் கண்டிப்பாக சுனில் நரேன் வருண் சக்கரவர்த்தி இருக்காங்க. கம்பேர்ட் டு அதர் பேட்ஸ்மேன்ஸ் இவர் வந்து அவங்கள நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ அவரை கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லை நான் ஒரு பவுலரை எடுத்து ரிஸ்க் எடுக்கிறேன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வந்து வருண் சக்கரவர்த்தியை கூட நீங்கள் ஒரு ஆப்ஷனாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். லாஸ்ட் ஃபியூ கேம்ஸ் வந்து நிறைய விக்கெட் எடுத்திருக்கிறாரு. ப்ரீவியஸ் சீசன்ஸ்லையும் வந்து பார்த்தீங்கன்னா அகமதாபாத் விக்கெட்லாம் நல்லா போட்டிருக்காரு. ஸோ அவரும் ஒரு வைஸ் சாய்ஸ் அப்படின்னு சொல்லி நான் ஃபீல் பண்ணுறேன். இந்த வீடியோவில் நான் பேசின விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புறேன். அப்படி இருக்கிற பட்சத்தில் மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.